வாடாத திருமுகம் வாடி இருக்கும் காரணம் என்ன? சோறாத தங்களின் சொர்ண முகம் சோர்ந்து இருக்கும் காரணம் என்ன? பாட்டத்தின் காரணத்தை வகையுடன் சொல்ல வேண்டும் அண்ணா, சொல்ல வேண்டும் அண்ணா. பாடாத முகமானது வாடி இருக்கிறது, சோறாத முகமானது சோர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? எதற்காக என்று இடத்தில் கேட்கிறாயா? தம்பி, நம்முடைய சூரிய குலத்திற்கே ஒரு பெருத்த அவமானமானது நடந்தது. சூரிய குலத்திற்கு அவமானமா? பெருத்த அவமானம். என்னன்னா சொல்கின்றீர்கள்? புரியும்படி சொல்லுங்கள் அண்ணா. இதோ இந்த நாட்டினுடைய நிறை குறை அத்தனையும் அதாவது அறிந்து வருவதற்காக, நாட்டின் நடப்பை தெரிந்துவதற்காக நம்முடைய மந்திரிமார்களை விட்டு நாடு முழுவதும் அதாவது சுட்டி நாட்டிலே மக்களுக்கு நிறை குறை என்ன இருக்குது என்பதற்காக தெரிந்துவார்கள் என்று சொல்லி மந்திரிமார்கள் அனுப்பி வைத்தேன். மந்திரிமார்கள் ஏகாலி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னாத்தினுடைய வீட்டின் அருகில் இருக்கும் பொழுது மன்னானுக்கும் மன்னாத்திக்கு சண்டையானது ஏற்பட்டு இருவரும் பிரிந்தார்கள். மன்னானுடைய தாயாரிடத்திலே மன்னான் உள்ளதை சொல்ல மன்னானுடைய தாயார் சொல்கிறார், மகனே, தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரன் வந்து அதாவது சீதையை நடைபெயர்த்து கொண்டு போய் 10 மாதம் அதாவது சிறை வைத்திருந்தான். அசோகவனத்தில் சிறையானது வைத்திருந்தான். அப்பேற்பட்ட அந்த சீதையை அழைத்து வந்து மீண்டும் இந்த ராமச்சந்திரமூர்த்தி இந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறார். உன்னுடைய மனைவியாகப்பட்டவர் ஒரு நாள் படி தாண்டி போய்விட்டாள் என்பதற்காக அவ பத்தினி இல்லைங்கிறது நீ சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தியே அதாவது கூட்டிட்டு வந்து பிழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது சூரிய குலத்திற்கு வந்து அது ஏத்துக்கும். நான் வந்து வீரபத்தினுடைய குலத்தில் பிறந்தவன் அந்த வண்ணான் சொல்றான். அவர் அப்படி பிழைத்தால் அந்த சூரிய குலத்துக்கு அது ஏத்துக்கும். இந்த வீரபத்திர குலத்தில் பிறந்தவன் நான், எனக்கு வந்து இது ஏத்துக்காது என்பதற்காக அவனுடைய குலத்தை உயர்த்தி நம்முடைய குலத்தை தாழ்த்தி பேசியிருக்கிறார் தம்பி. அண்ணா, 56 தேசத்திற்கும் தலைநகர் வழங்கி வரக்கூடிய இந்த அயோத்தியா நகரத்தை ஆண்டு வரக்கூடியவர் தாங்கள். நம்முடைய குலத்தை பற்றி தாழ்த்தியும் அவன் குலத்தை பற்றி உயர்த்தியும் பேசினாரே அந்த ஏகாலி. அந்த ஏகாலி இன்றைக்கு யமனுக்கு குலத்தை பற்றி தாவியாக பேசியிருக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொன்றியே ஆக வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு விட்டாய். ஆமாம் அண்ணா, இது சரியல்ல தம்பி. நீ செய்வது சரியல்ல, இது ஒரு தவறான செயல் தம்பி. நான் செய்வது தவறான செயல். அந்த ஏகாலி சொன்ன வார்த்தைக்கு என்னதான் பரிகாரம் அண்ணா? இதோ ஏகாலி ஆகப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறான். சூரிய குலத்திற்கு ஏத்துக்கும், வீரபத்தினுடைய குலத்துக்கு ஏத்துக்காது அப்படின்னு ஏகாலி சொன்னதுக்காக இன்னைக்கு ஏகாலி கொள்வதற்காக நீ போற. நாட்டில் எத்தனையோ குலம் இருக்கிறது, நாட்டில் எத்தனையோ குலத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ஏகாலி பேசுன மாதிரி
அந்த மக்களும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம்? அதற்காக ஒரு நம்மை பத்தி தவறாக பேசுறாங்கன்னு சொல்லி இருக்கிற நாட்டு மக்கள் அத்தனை பேர்த்தையும் கொண்டு விட்டால் இது நீதியா? இது தர்மமா? இதுதான் நம் நாட்டை ஆளும் முறையா? அதனாலே என்னன்னா முடிவு செஞ்சிருக்கிறீங்க? இதோ அவன் சொன்னது போல இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க. அதனாலே அந்த பெயரானது மறைய வேண்டும் என்றால் அதற்கு நான் ஒரு முடிவானது செய்திருக்கிறேன். என்னன்னா முடிவு? அந்த பெயரானது மறைய வேண்டும் என்றால் இதோ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ராமர் இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் பேச வேண்டும். அதனாலே சீதைதான அதாவது 10 மாதம் அதாவது அசோகவனத்தில் சிறையானது வைத்திருந்தான். அதனாலே நான் சொல்வதை கேட்பாயா தம்பி? அண்ணா, நீங்கள் என் உயிரை கொடு என்று சொன்னாலும் இக்கடமே கொடுத்து விடுகிறேன். செய்ய வேண்டும். இதோ உன்னுடைய அன்னியாகப்பட்ட அன்னி அல்ல, உனக்கு அன்னை, உன்னுடைய அன்னையாகப்பட்ட சீதையை கொண்டு சென்று காட்டிலே விட்டு வந்தது. குலத்திற்கு